அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை கைமாறுகிறதா? அதிமுகவில் தற்பொழுது உச்சகட்ட பரபரப்பு. எந்த ஒரு பெரிய கட்சிகளும் அதிமுகவில் கூட்டணி வைக்க தற்பொழுது தயாராக இல்லை என்று அறிவிப்புகள் வெளியானதை தொடர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அதிமுகவின் தலைமை பதவிற்கு வந்ததிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து முடிவுகளும் தவறாகத்தான் போகிக் கொண்டிருக்கிறது. இதில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டி பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றையும் வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் கொடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் தேர்தல் முறையில் நடத்த வேண்டும் என அரசல் புரசலாக அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள் பேசுவதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடையுமா என்பது மிக பெரிய அளவில் பேசப்படக்கூடிய நிலையில் அதிமுகவின் இத்தகைய செயல்பாடு திமுகவிற்கு சாதகமாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவின் தலைமை என்பது ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் ஒத்துழைத்து இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதி இல்லாதவருக்கு பதவியையோ சீட்டையோ வழங்கினால் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்விதான் தழுவும் என்று KP முனுசாமி அவர்கள் கூறியிருப்பதுதான் அதிமுகவின் தலைமை மாற்றப்படுவதற்கு முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. மீண்டும் தேர்தல் நடத்தினால் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் இதில் கலந்து கொள்வாரா? கடைசி முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து போட்டியிட்டு எந்த ஒரு வேட்பாளரும் மனு கொடுக்காத காரணத்தினால் சுயேட்சையாக அதிமுகவின் பொதுச்செயலாளராக அறிவித்தார்கள். ஆனால் இந்த முறை அப்படி நடக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த அதிமுகவில் உள்ள முக்கியமான புள்ளிகளும் பொதுச்செயலாளர் பதவியிற்கான தேர்தலில் களமிறங்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அதற்கு முன்பாக அதிமுகவை பன்னீர்செல்வம் அவர்கள் கைப்பற்றுவார் என்றும் கூறப்படுகிறது. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல 3 முறை முதல்வர் பதவியை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்தது சாதாரண விஷயம் கிடையாது. தகுதி இருந்ததன் காரணமாகத்தான் பதவி வழங்கப்பட்டது என்றும் தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இத்தகைய செயல்பாடுகளின் காரணமாக நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விதான் அடைவார் என்றும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் தற்பொழுது அதிமுகவில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. ஏனென்றால் தேமுதிக கடைசி நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் மாநிலங்களவை தொகுதி ஒன்று கேட்டதன் காரணமாக அதிமுக இதற்கு முழுமையாக மறுத்துவிட்டது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு தேமுதிக கூட்டணியே தேவையில்லை, பாஜகவுடன் கூட்டணி இருப்பதை எங்களுக்கு வெற்றிக்கு உதவும் என்று எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான முடிவுதான் தற்பொழுது வரை அதிமுகவிற்கு விட்டு கொடுக்காமல், அதாவது எங்களது முடிவில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதற்கேற்ப தேமுதிக பிடிவாதமாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை இவர்கள் சமரசமாக பேசியிருந்தால் தற்பொழுது திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதிகள் எப்படி கொடுத்தார்கள், 3 தொகுதிகள் கேட்டார்கள். கடைசி நேரத்தில் விசிக சரி ரைட்டு நம்மளுடைய கூட்டணி என்ற காரணத்தினால் விட்டு கொடுத்தது போல் பாஜகவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்தீர்கள், எங்களை தனித்து விட்டீர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில். அதுபோல் தற்பொழுது எங்களால் விட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் உங்களது சுயநலத்திற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது போல் நான் என்னுடைய சுயநலத்திற்காக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை தற்பொழுது தொடங்கி இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் அதிமுகவின் ஒட்டுமொத்த தலைமையும் மாறுவதற்கு எடப்பாடி பழனிசாமியே அடித்தளம் போட்டுவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.